Hi friends. இப்போ நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்த சில கமெண்ட்ஸில் நான் கீழவே ஆன்சர் பண்ணியிருக்கேன். பண்ண முடியாத சில கமெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களோட சில டவுட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்டிருக்கீங்கன்னா பிபிக்கு ப்ராக்டிசஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பிபி வந்து அது வந்து பிபிக்குன்னு சில ப்ராக்டிசஸ் இருக்குது, பண்ணலாம். ப்ரீதிங் ப்ராக்டிஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பிராணாயாமா ப்ராக்டிஸில் நம்ம சீத்காரின்னு சொல்லுவோம், ஷீத்தலின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தில் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய எக்ஸேல் பேஸ்டு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆசனாஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு நல்லா பிபிக்கு ஹெல்ப் பண்ணும். பிபி இப்போ நம்ம எனி டிசீஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்து ஆசனா, பிராணாயாமா அண்ட் டயட், இது மூணுமே சேர்ந்து தான் ஒரு நம்ம டிசீஸை அட்ரெஸ் பண்ண முடியும். ஸோ பிபி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டிஷியனோ நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை உங்கள் டாக்டர் அறிவுறுத்தல் படி டயட்டை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உப்பு காரம் குறைச்சிக்கணும், எண்ணெய் இருக்கக்கூடாது, கார்ப்ஸ் நல்லா குறைச்சிக்கணும். இதெல்லாமும் நம்ம கூட சேர்ந்து பண்ணுறச்சே தான் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம யோகா டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் முன்னாடி சொன்ன போல் சீத்காரி அண்ட் ஷீத்தலி பிராணாயாமா, அதே மாதிரி எக்ஸேல் பேஸ்ட் ஆசனாஸ், இன்னொரு பிராணாயாமா இருக்குது சந்திரபேதனா பிராணாயாமான்னு. இது மூணும் நீங்கள் பண்ணுறதே உங்களுக்கு நல்ல பிபி மேனேஜ் பண்ண முடியும். இதை தவிர எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது நாடி சோதனா பிராணாயாமா. அதாவது உங்களோட 2 நாடி, இடா நாடி பிங்களா நாடின்னு சொல்லுவோம், சூரிய நாடி சந்திர நாடி, அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய நாடி சோதனா ஆர் நாடி சுத்தி. இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுறச்சேவும் உங்களுக்கு நல்லாவே பிபி கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததான் நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு கேட்டிருக்கீங்க. அதுவும் அதே மாதிரி தான். டயபெட்டிஸ்க்கு நம்ம சில ஆசனாஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம சீரீஸில். அதை தவிர கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணணும். டயட்டுன்னா உடனே ஃபுல் பட்னியானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஏற்கனவே டயட் டிப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ரீவிசிட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கார்ப்ஸை குறைச்சிக்கணும். டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வாக்கிங்கும் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு ½ டெய்லி யோகா ப்ராக்டிஸ் மாத்திரம் பண்ணுறேன் போருமானா கண்டிப்பாக போகாது. வாக்கிங் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ வாக்கிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, டயட்டை மாற்றிக்கோங்க, நம்ம சொல்லிக் கொடுத்த யோகா ஆசனஸை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் சூரிய பேதனான்னு ஒரு பிராணாயாமா இருக்குது, அதை நீங்கள் கூட சேர்த்து பண்ணலாம். பண்ணுறச்சே உங்களோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பிராணாயாமா ப்ராக்டிசஸ்லாம் நம்ம வர எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இதையும் உங்களோட ப்ராக்டிஸில் சேர்த்துக்கிறச்சே ஹோலிஸ்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று தைராய்டுக்கு கேட்டிருக்கீங்க. தைராய்டாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்மோனல் இஷ்யூஸ் சம்மந்தமாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆசனாஸை தவிர நான் சொல்கிறேன், இதை நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்ற ஒரு பழக்கம் இருந்தது நம்ம தமிழ் கல்ச்சரில். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா ஹார்மோன் இஷ்யூஸுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்வலஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த எண்ணெய் குளியலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதையுமே நம்ம ஏற்கனவே டிப்ஸில் பார்த்துருக்கோம். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லெண்ணெயோ தேங்காய், நல்லெண்ணெய் பெட்டர், இல்லாட்டா தேங்காய் எண்ணெய் லேசாக சுட வச்சுக்கணும். அது சீத்தளம் பிடிக்கிற மாதிரி இருக்கிற உடம்புக்காரங்க, இல்லை எல்லாருக்குமே கூட 2 மிளகு இல்லைன்னா ஒரே ஒரு மிளகா குச்சி, ஒரு பல்லு பூண்டு, இந்த மாதிரி எதையாவது ஒன்று லைட்டாக தட்டி போட்டுட்டு வார்ம் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் எண்ணெய் உடம்பு முழுக்கவே தேய்ச்சிக்கலாம். கண்டிப்பாக தலைக்கு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறிட்டு குளிக்கலாம். ஸோ இது எப்போ எண்ணெய் குளியல் இருக்கணும்னா காலங்கார்த்தால், அதாவது ரொம்ப 5 மணி அந்த மாதிரி இல்லாமல் சூரியன் உதயம் ஆற சமயத்தில் நீங்கள் எண்ணெய் வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் to ½ an hour ஊறின பிறகு குளிக்கணும். குளிக்கிறச்சே வெந்நீர் தண்ணியில் தான் குளிக்கணும், எண்ணெய் வச்சுருக்கிறச்சே. அதே மாதிரி வயரும் கொஞ்சம் காஞ்சிருக்கணும், அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஸோ இதையும் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸஸும் நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஹார்மோனல் இஷ்யூன்னு சொன்னாலே அதில் பிசிஓஎஸ், பிசிஓடி ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பிசிஓஎஸ்க்குன்னு பார்த்தது வந்து லேடிஸ்க்குன்னு உண்டான நம்ம எல்லாருமே பண்ணலாம் ஆசனம். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து சுப்த பத்த கோணாசனம், பத்த கோணாசனம், அதே மாதிரி ட்விஸ்ட்டு, நிறைய ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஆசனங்கள்லாம் ஹெல்ப் பண்ணும். நிறைய சமயத்தில் தைராய்டு ரெகுலேட் ஆனாலே உங்களுக்கு பிசிஓடியும் ரெகுலேட் ஆகிடும். ஸோ தைராய்டுக்கு சின் டக், கழுத்தை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆசனங்கள், அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துட்டு பண்ணக்கூடியதில் ஹிப்அப், த்வீபாத பீடம் இல்லைன்னா சேத்து பந்தாசனம்னு சொல்லுவோம், அது பண்ணலாம். இன்வர்ஷன்ஸ், விபரீத கரணி, சர்வாங்காசனம், இதெல்லாமுமே உங்களுக்கு தைராய்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உஷ்ட்ராசனா, கேமல் போஸ்,
இதெல்லாமே ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டு போசஸ். அதனால் அது நீங்கள் நேராக ஒரு டீச்சர்கிட்ட போய் ஒழுங்காக முறையாக கற்றுக்கிறது தான் பெட்டர். ஸோ இப்போ ஒரு வீடியோவை பார்த்து கற்றுக்கிறச்சே மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களுக்கு கழுத்து வலி வந்துடும், ஷோல்டர் பெயின் வந்துடும். அதனால் இந்த டிஃபிகல்ட் ஆசனாஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்கள் உடம்புக்குன்னு ஏதாவது அட்ரஸ் பண்ணணுன்னா நீங்கள் நேராக போய் கற்றுக்கிறது தான் பெட்டர். ஸோ இதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் நாடி சோதனா, பிராணாயாமா. ஸோ அது பண்ணாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹெர்னியா பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹெர்னியா இப்போ இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் படுத்தலை ஆனால் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைங் டவுன் பாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணலாம். சிங்கிள் லெக்காக தான் பண்ணணும், 2 காலையும் சேர்ந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அதுவுமே காலை வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்டூலோ தலகாணியோ அது மேலே வச்சுட்டு அங்கேருந்து லெக் லிஃப்ட் மாதிரி பண்ணலாம். பட் எவ்ரி டைம் நான் ரிப்பீட் பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் நேராக போய் ஒரு டீச்சர்கிட்ட அவங்களோட அப்சர்வேஷனில் அவங்களோட கைடன்ஸில் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நம்ம மேலேருந்து நேராக குனியரிச்ச ஹெர்னியா ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ராக்டிசஸ் இருக்குது. நம்ம இன்வர்ஷன்ஸ் எல்லாம் ஹெர்னியாவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த இன்வர்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் உடம்பு இருக்கா அப்படின்னா நீங்கள் அதை நேராக பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலைஸ்டாக இது பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்வர்ஷன்ஸே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டடாக, அதாவது வித் ப்ராப்ஸ், ஒரு குஷனோ தலகாணியோ இல்லை அதுக்குன்னு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, சர்வாங்காசனா பண்ணுற ஸ்டாண்டு, விபரீத கர்ணிக்கு போல்ஸ்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சப்போர்ட்டடாக ப்ராக்டிசஸ் கொடுப்போம். ஸோ இண்டிவிஜுவல் பேஸிஸில் நீங்கள் டைரக்ட் கைடன்ஸில் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டெஃபினட்டாக ப்ராக்டிசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிளாங்கெட்டாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹெர்னியா இருக்குன்னா நேராக நின்றுட்டு மேலேருந்து அப்படியே குனியக்கூடாது. அப்படியே குனிரா போல் இருந்தாலும் நீங்கள் நல்லா காலை தள்ளி வச்சுட்டு முட்டியை மடிச்சுட்டு மெதுவாக தான் குனியணும். அதே மாதிரி ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் லிஃப்ட் பண்ணுறச்சேவும் முட்டியை மடிச்சுட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலேருந்து நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஹெர்னியா வந்து ஜாஸ்தி ஆகும். அடுத்ததாக நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஹிஸ்டெக்டமி பண்ணவங்க பண்ணலாமா? இப்போ வந்து யூட்ரஸ்க்கு இல்லைன்னா லேடிஸ்க்கு நல்லதுன்னு சொன்ன ஸ்பெசிஃபிக்கான ஆசனாஸ் யூட்ரஸ் இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து ஈக்குவலி குட் ஃபார் மென் ஆல்சோ. ஸோ நீங்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான். என்ன நீங்கள் கவனிக்கணுன்னா, சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மந்த்ஸுக்கு எந்த பார்ட்டில் சர்ஜரி இருந்தாலும் சரிங்க, ஒரு 3 மந்த்ஸுக்கு அந்த ஆர்கனை, அந்த இடத்த வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ரீதிங் ப்ராக்டிஸில் தான் நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி 3 மாதம் தான் ஆயிருக்கு ஹிஸ்டெக்டமி பண்ணினா நீங்கள் வயத்துக்கு உண்டான எந்த ப்ராக்டிஸும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ண போகிறதில்ல. படுத்துட்டு செய்யக்கூடிய ப்ரீதிங், ஜென்ரலாக நம்ம கான்ஷியஸ் ப்ரீதிங் சொல்கிறோம், அது பண்ணலாம். உட்காந்துட்டு சில பிராணாயாமங்கள்லாம் பண்ணலாம். ஸோ இது மாத்திரம் பண்ணிக்கலாம். பட் சர்ஜரி முடிஞ்சு 3 மாதம்லாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பண்ணலான்னா எல்லாமே தாராளமாக உங்களால் நார்மல் மூமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கணும். மற்றபடி சர்ஜரி ஆகி 3 மந்த்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸ்லோவாக உங்களால் என்னென்ன முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். எல்லா ஆசனங்களும் நம்ம இப்போ பார்த்துருக்க எல்லா ஆசனங்களுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொரு வியூவர் வந்து நிறைய ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு மெனி இயர்ஸாக வந்து இந்த 4 ஆர்ம்ஸும் ஃபிங்கர்ஸும் வலி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆளை பார்க்கணும், வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். பட் பிளாங்கெட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் பொதுவாக அப்படின்னா, ஜாயிண்ட்டில் வலி இருந்ததுனால், ஃபிங்கர் டிப்ஸு ஜாயிண்ட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு மேபி மைல்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். இல்லை அப்பர் பேக் ரவுண்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாகவே ஒரு கையில் வந்து ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க பாடி பாஸ்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி நம்ம குனிஞ்சா மாதிரி ரவுண்டடாக இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு கை வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான நெக் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆளை நேராக பார்க்கலாங்கிறதுனால என்னால் இதுக்கு மேலே கெஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க நிறைய டாக்டர்கிட்ட போயிருக்கேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேராக பார்த்தா தான் ஃபர்தராக பார்க்க முடியும். பட் பேசிக்காக இதை ரெண்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு ஆயில் அப்ளிகேஷன் நம்மளாவே வீட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ லைட்டாக சுட வச்சுட்டு ஜாயின்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், ரிலீஃப் கிடைக்கும். அது தவிர நெக்கு ஷோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் ரிலீஃப் இருந்ததுன்னா தென் அவங்க ரைட் டைரெக்ஷனில் இருக்காங்கன்னு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லாட்டா நேராக பார்த்தா தான் நம்ம அதை ஃபர்தராக என்னன்னு ஹேண்டில் பண்ண முடியும். முட்டி வலி சம்மந்தமாகவும் சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ நடக்கிறச்சே இப்போ முட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேய்மானம், கம்ப்ளீட் டீஜென்ரேஷன், கிரேட் 4 அது வந்து கிரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கிரேட் 1, 2, 3, 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட் டீஜென்ரேஷன் அந்த கிரேட் 4 போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் தான் இப்போது யோகாவோ இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் தான் நமக்கு சாத்தியப்படும். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம ரெஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
ஃபுட்டில் முன்னாடி நம்ம முட்டைக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, பெரண்டை இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். மைல்டாக ஆயில் வந்து அப்ளிகேஷன் தான், ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணக்கூடாது முட்டையை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக வலி இருக்கிறச்சே ரொம்ப தேய்ச்சி இதெல்லாம் விடக்கூடாது. மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் அண்ட் கோல்டு பேக் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இது வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நமக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அந்த லெவல் ஆஃப் டீஜெனரேஷனை பொறுத்து தான் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணால் ஃபுல்லாக பழைய பிரகாரம் திரும்பி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க இண்டிவிஜுவலோட ரிசல்ட்டை வச்சுட்டு தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியும். மற்றபடி நம்ம எபிசோட்ஸில் முட்டி வலிக்குன்னு சொன்ன ப்ராக்டிஸை இப்போ மைல்டாக தான் இருக்குது, ஆரம்ப நிலை தேய்மானம்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தரையில் படுத்துட்டு பண்ண முடியாதவங்க அந்த சொன்ன ப்ராக்டிஸஸே நீங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சேரில் உட்காந்து பண்ணலாம், கட்டிலில் படுத்துட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ வலி இருக்கிறவங்க எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும், இப்போ ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வீடியோவில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வலி ஜாஸ்தியாகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆனால் வீடியோவில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் உடம்புக்கான ப்ராக்டிஸ். இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து ஜென்ரல், பொதுப்படையாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளை ஆகுமான்னா நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, வீட்டில் வேறு ஏதாவது வேலை, வேறு ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி இருந்து வலியும் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ வலி ஜாஸ்தியானால் ஸ்டாப் பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ வலிக்க பண்ணணும், வலிச்சா தான் உடம்பு சரியாக போகுன்ற கான்செப்ட் யோகாவுக்கு பொருந்தாது. நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக கேட்டுகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் குவெஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்ததாக நிறைய பேர் கேட்டிருக்கிறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு. இப்போ ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸோடு நாங்கள் திருப்பி உங்களை மீட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ண ப்ராக்டிஸை எல்லா நேயர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயும் ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் குவெஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் போடலாம். இது நாள் வரைக்கும் எங்களோட இந்த ப்ராக்டிஸில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு எங்களை மோட்டிவேட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் ப்ராக்டிஸை. கூடிய சீக்கிரம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ப்ராக்டிஸோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.